சுற்றுலாத்துறை வரலாற்றில் மூன்றாவது மிக உயர்ந்த வருடாந்த சுற்றுலா பயணிகள் வருகை கடந்த வருடத்தில் பதிவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கமைய கடந்த ஆண்டில் 20,53,465 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். இதன் மூலம் இலங்கை சுற்றுலாத்துறை மேலும் ஒரு மைல்கல் சாதனையை அடைந்துள்ளதுடன் வருடாந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 38.7% அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏப்ரல் 21 தாக்குதலுக்கு பின்னர் நாட்டிற்கு வருகை தரும் பயணிகளின் எண்ணிக்கை பாரிய அளவில் குறைவடைந்தது. கடந்த 2019ஆம் ஆண்டில் 30 இலட்சம் பயணிகள் வருகை தருவர் என்ற இலக்கை கொண்டிருந்த போதிலும் பயங்கரவாத தாக்குதலால் அந்த நம்பிக்கை முற்றாக சிதைக்கப்பட்டதாக சுற்றுலாத் துறையின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது சுற்றுலா பயணிகளின் வருகை படிப்படியாக அதிகரித்து எதிர்பார்த்த எண்ணிக்கையை விட கணிசமான முன்னேற்றத்தை எட்டியுள்ளதாக சுற்றுலா தொழில் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். எனினும் மாலைத்தீவு மற்றும் தாய்லாந்து போன்ற பிராந்திய போட்டியாளர்களை விட இலங்கையின் வருடாந்த பயணிகள் வருகை மிகவும் பின்தங்கியுள்ளது. சுற்றுலா பயணிகளின் வருகையை பொறுத்தமட்டில் கடந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 4,16,974 வருகை தந்திருந்தனர். அதேபோல ரஷ்யா, இங்கிலாந்து, ஜேர்மனி, சீனா, மாலைதீவு, அவுஸ்திரேலியா ஆகிய நாடுகளிலிருந்து வருகை தந்தவர்களின் எண்ணிக்கை கணிசமான அளவு அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.